Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் காலத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சவொன்னா அது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்செக்ஸ் நான் பார்க்கும்போது ஆஃப்டர் த பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 398 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் வந்துச்சு. நிஃப்டி 164 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் வந்துச்சு. பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ் வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி குறையுது. இப்போ நான் பார்க்கும்போது கடைசியாட்டு சென்செக்ஸ் வந்து ஒரு 125 பாயிண்ட் சம்திங் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி வந்து ஒரு 62 பாயிண்ட்ஸ் சம்திங் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி 49,300 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுறாங்க. நிஃப்டி 23,440 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 77,370 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில். ஓவரால் மார்க்கெட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் சில அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் அது வந்து 7.7 crore ஃபார்மர் வந்து விச் மீன்ஸ் 7.7 crore ஃபார்மர் ஃபிஷர்மேன் டெய்ரி ஃபார்மிங்கில் இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலம் மட்டும் பயன்பெறலான்னு சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கடன் வழங்குறதை வந்து அதிகரிச்சிருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டருக்கு. அது போக அந்த எஸ்சி எஸ்டி அந்த ஆண்டர்ப்ரனர் அந்த செக்மெண்ட்டில் உருவாக்குறதுக்கு ஒரு 5 லட்சம் உமன் ஆண்டர்ப்ரனர் நாங்கள் அந்த செக்மெண்ட்டில் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வழங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமில் வந்து 2 கோடி வரைக்கும் கடன் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 10 lakh crore சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது போக இந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸு ஒரு 36 ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இம்போர்ட் டியூட்டிலேருந்து. நெக்ஸ்ட்டு இவி கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் உண்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால குறிப்பாட்டு செல்ஃபோன் ப்ரைஸும் கம்மியாக சான்ஸ் இருக்குது. இவி கார்ஸோட ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. மேபி அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த எல்இடி டிவிக்கான அந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 10%லேருந்து 20% வரைக்கும் அதுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அந்த பேனல் டிஸ்பிளேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிற டிக்சன் டெக்னாலஜிஸுக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பர்சனல் இன்கம் டேக்ஸை 12 லட்சம் மாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எஸ்டிடிடி எஸ்டிசிஜி எல்டிசிஜி இதில் எல்லாமே எந்த சேஞ்சஸும் இல்லை. அது அப்படியே ரிமைன் ஆகுது. அது போக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐடிசி பார்த்தீங்கன்னா 4% பாசிட்டிவில் இருக்குது. 466 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிசி இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறதுக்கு குறிப்பாட்டு ஐடிசி மட்டும் இல்லாமல் அந்த கோத்ரேஜ் ஃபிலிப்ஸு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் வந்து எந்த டேக்ஸுமே அவங்க இன்க்ரீஸும் பண்ணல குறைக்கவும் இல்லை, அப்படியே அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அது வந்து ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. அதேமாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸும் 168 வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 165 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் பாசிட்டிவில் இருக்குது. இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் நிறைய அறிவிப்பு விட்டுருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஜெப்டோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயாட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் சைடில் விச் மீன்ஸ் சாலை ஓரங்களில் இருக்கிற கடை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 1 கோடி பேருக்கு வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க. அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் செக்டாரில் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை 76%லேருந்து 100% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. செக்மெண்ட் வைஸ் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் ஆஃப்டர் த பட்ஜெட் நான் சொல்கிறேன். கன்சியூமர் அண்ட் ஆட்டோ இதை தவிர ரியாலிட்டி மீடியா பேங்கிங் டெக்னாலஜி சர்வீஸ் பிஎஸ்சி பேங்க் ஃபார்மா இன்ஃப்ரா எனர்ஜி ஃபினான்ஸ் மெட்டல் சிமெண்ட் பிஎஸ்சி இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. கன்சியூமர் அண்ட் ஆட்டோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு கன்சியூமர் செக்மெண்ட் ஸ்டாக் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிசி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த எஃப்எம்சிஜி செக்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. சேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சில கம்பெனிஸ் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் ஃபேஸ் பிஸ்னஸும் ஆட்டோ செக்மெண்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2% அப்பு, டைட்டன் 2.5% அப்பு, மஹேந்திரா 2.5% அப்பு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 3% அப்பு, ஐடிசி கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. மாருதி சுசுகி 5% அப்பு. மாருதி சுசுகி ரீசன் அது நான் சொல்கிறேன். ஜொமேட்டோவும் பார்த்தீங்கன்னா 5% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டிலாம் தர்மடி, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது மட்டும் தான் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னைக்கு அடி விழும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் தப்பிச்சிட்டாங்க. ரீசன் பார்க்கும்போது பட்ஜெட் அன்னைக்கு பார்த்து ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸும் 2% கிட்ட கீழே விழுந்திருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கு. 10.8 lakh crore தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸில் அடிச்சிருக்காங்க. கோல்டு ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. குறிப்பாட்டு டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்ட், பிஎன் கேட்ஜில்
இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 5% வரைக்கும் ஆவரேஜாக ரேலியாக இருந்துச்சு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான். குறிப்பாட்டு இம்போர்ட் டியூட்டி 6% இருக்கிறத 0 ஆட்டு குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது போக ஆல்ரெடி அவங்க போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதை குறைச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் 15% இருந்ததை 6% குறைச்சிருந்தாங்க கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டி. அந்த பேசிஸில் அதில் எந்த அன்சேஞ்சுமே இந்த பட்ஜெட்டில் பண்ணலை. லாஸ்ட் பட்ஜெட்டில் குறைச்சாங்க, பட் இந்த பட்ஜெட்டில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு செக்டார் ஸ்டாக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரினோபிள் எனர்ஜி செக்டார் ஸ்டாக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. குறிப்பாக க்ளீன் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங்கும் அவங்க கொஞ்சம் ஃபண்டிங் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அந்த பேஸில் ரினோபிள் எனர்ஜி பேஸ் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலை. ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 19% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8622 கோடியாக இருக்குது. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,66,097 கோடியாக இருக்குது. இது ஒரு மார்ஜினலி அடி வாங்கியிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 16%, ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16% அடி வாங்கியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரெவன்யூ ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ரெவன்யூ பார்க்கும்போது 33,717 கோடியாக இருக்குது. இதுவும் 3.1% கீழே விழுந்திருக்கு. இவங்களோட க்ரூட் ஆயில் ரியலைசேஷன் அந்த செக்மெண்ட்டில் 6,130 கோடி வந்திருக்கு பெர் பேரலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் பேஸில் 9.3% வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பார் பிபிஎல் அது அவங்க என்ன டேர்ம்ஸில் சொல்கிறாங்கன்னு, அதாவது டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. $72.57 பெர் பிபிஎல் வச்சுருக்காங்க. ஸோ அது பேரல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் 10.6% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அது பெர் பேரலுக்கு $81.13 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெட்ரோலியம் கம்பெனிஸ்லாம் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த கேஸ் கம்பெனி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து 4,653 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் இருக்குது. விச் மீன்ஸ் 2.2% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிதான் வாங்கியிருக்கு. பட் ஒரு $5 டிவிடன் கொடுக்குறாங்க ஓஎன்ஜிசி. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 300லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே விழுந்திருக்காங்க. $5 டிவிடன் கொடுக்குறாங்க. ஓஎன்ஜிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் 256 இருக்குது. இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப். ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4,500 தாண்டி போனாங்க. கடைசியில் இப்போ 4,430 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. ஹீரோ மோட்டார் காப்பில் இன்னொரு அப்டேட் வந்திருக்குன்னா சிஇஓ இருக்கிற நிரஞ்சன் குப்தா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சிபிஓ இருக்கிற ரஞ்சிவித் சிங் இவங்க எல்லாமே எக்ஸிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா சிஓட்டு விக்ரம் காஸ்பேக்கர் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வெளியே போகிற பட்சத்தில் ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து அப்டேட். பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க ஹீரோ மோட்டார் காப்பு. நெக்ஸ்ட் சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிவிடனும் கொடுக்குறாங்க. ஓகே, பட் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க அந்த ஹேர் லாஸ் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸல்வி அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து கொண்டு வராங்க. அது வந்து டியூராக்சிடிலிம் அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு லீகல் செட்பேக் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2024 இந்த ட்ரக்குக்கு வந்து ஒரு லீகல் செட்பேக் போயிட்டு இருக்குது. குறிப்பாக யூஎஸ் FDA வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அது போக யூஎஸ்ல இருக்கிற நியூ ஜெர்சியில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக் போயிட்டு இருக்கு. மேபி இந்த ப்ரொசீஜிங்ஸ் வந்து முடிகிறதுக்கு செப்டம்பர் 2026 வரைக்கும் ஆகும். டிசம்பர் 2026 வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது லான்ச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. அது போக ரைட்ஸ் விச் மீன்ஸ் இது டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 900 கோடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பங்களாதேஷுக்கு 200 ரயில் கோச்சஸ் 9 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரோட வேல்யூ 900 கோடி. 200 ரயில் கோச்சஸ் பங்களாதேஷுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கர்நாடகா பேங்க் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 14% கீழே விழுந்திருக்கு. 283 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 792 கோடியாக இருக்குது. 4.2% அடி வாங்கியிருக்காங்க. பட் அசட் குவாலிட்டி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. 1.46% இருந்த கிராஸ் என்பிஏ 1.39% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 3.21% இருந்ததை 3.11% குறைச்சிருக்காங்க. அது போக இந்த பேங்கோட அட்வான்சஸ் ஒரு 11% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட் ஒரு 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 183 இருக்குது. கர்நாடகா பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 183 ட்ரேட் ஆகுறாங்க. இன்றைக்கி 179 வரைக்கும் போச்சு. இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சீப் வேல்யூவில் தான் கிடைக்குது கர்நாடகா பேங்க். ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ஒரு 20,000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அந்த செக்மெண்ட்டில் இந்த லோக்கல் சுமார் மாடியூலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
2033 வரைக்கும் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. குறிப்பாக HDFC லைஃப் இன்சூரன்ஸ், LIC, நியூ இந்தியா அஷூரன்ஸ், SBI லைஃப், ICICI ப்ரூடென்ஷியல், ஸ்டார் ஹெல்த். இதுக்கு ரீசன் நான் சொன்ன அந்த FDI டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து 74%லேருந்து 100% ஆட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாட்டு RVNL இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு காலத்தால் 3% சம்திங் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. 500 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகுனது திடீர்னு பார்த்தா 430 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தர்மாடி 7% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரயில்வேஸுக்கு பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் வரல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இப்போ RVNL என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 13,236 கோடி கான்ட்ராக்ட் வந்து BSNL வந்து பாரத் நெட் மிடில் மைல் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13,235 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து BSNL வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது உத்தரப்பிரதேசில் தான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது RVNL பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இன்னைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 7% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. கடைசியில் ஒரு 5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஜான்வரி சேல்ஸ் வந்து 2 லட்சம் யூனிட்ஸை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பர்சஞ்சர் கார் மேனுஃபேக்சர் தான் மாருதி சுசுகி. 1.99 லேக் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. 6.5% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 5.7% அதிகரிச்சிருக்கு. 1.85 லேக் யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் கார் பர்சஞ்சர் சேல்ஸ் அது வந்து 4.2% இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்போர்ட் 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னைக்கு சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் 7% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6% சம்திங் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சேல்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 39,988 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிள் 48,316 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் அது ஒரு 11% அடி வாங்கியிருக்கு. டோட்டல் சேல்ஸ் வந்து 80,304 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் ஆக்சுவலி அது வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 86,125 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 யூனிட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு டாடா மோட்டார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இவங்களுக்கு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் மற்ற கம்பெனிஸ்லேருந்து வருது. ஸோ அதனால் பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் அடி வாங்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ், கடைசியில் ஒரு 1.5% நெகட்டிவ், 710 அந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஓகே, பட்ஜெட்டில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு சண்டே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.